இருக்கீங்களா? குட். நிறைய கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு ½ hour சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். Praise the Lord. Any doubts? இல்லை, டவுட் ஒன்றுமே இல்லையா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. நடத்துக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னா டவுட் வராது, ஒண்ணுமே புரியலனாலும் டவுட் வராது. நீங்க எந்த மாதிரி? ஓகே, சரி. நடுவில் இன்ட்ரோல் டைம்ல ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருத்தர் மன்னிக்க முடியல, மன்னிச்சுட்டா நான் நினைக்கிறேன்னா திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் வருது. எத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு? மன்னிச்சிட்டோம், ஆனா அவங்கள செஞ்ச காரியத்தை மறக்க முடியல. அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா? 1 2 3 4 5 6. ஓகே, ஃபைன். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய அன்பை கொண்டு கடவுளை மற்றவங்களை மன்னிக்க முடியாது. நம் அன்பை கொண்டு மற்றவர்களை மன்னிக்க முடியாது. ஜீசஸ் எப்படி சொல்லியிருக்காரு? என்னை போல் மற்றவங்களை, நான் உங்களை அன்பு செய்தது போல் அன்பு செய், நான் உங்களை மன்னித்தது போல் மற்றவர்களை மன்னி. அப்போ அவருடைய அன்பை கொண்டுதான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். அந்த அன்பு பரிசுத்தாவின் வல்லமை வரும் பொழுது நமக்குள்ள வர்றது உடனே மன்னிக்க முடியும். ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த அன்பை ஸ்டாப் பண்றது ஒண்ணு உண்டு. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு வந்து இந்த அன்பு வெளியில போற நேரத்துல ஒரு விஷயம் உங்களை அந்த அன்பை ஸ்டாப் பண்ணும். என்னது அது? ஒரு கசப்பு உணர்வு. கடவுளுடைய அன்பு உள்ள வந்து நம்மளுக்கு உள்ளத்துல இருந்து பொங்கி வரும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மற்றவர்கள் மேல் நமக்கு கஷ்டத்தை கொண்டு வரும் இல்லையா? யாராவது ஒருத்தர் பண்ண ஒரு துன்பமான ஒரு விஷயம் நம்முடைய அன்பை ஸ்டாப் பண்றதுக்கு வரும். மனக்கசப்பு. ஒரு மனிதனுக்குள் மனக்கசப்பு வந்துருச்சுன்னா அவங்க அன்பு ஸ்டாப் ஆயிடும். அப்போ இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது ஒருத்தர் நம்மளை பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அன்பை ஸ்டாப் பண்றதுக்கு இது ஒரு பிளான். அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு ஜீசஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு கசப்புணர்வு வர்ற மாதிரி ஒருத்தர் யாரும் நம்மளுக்கு பண்ணாங்க, ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, நம்மளை தேவையில்லாத வார்த்தையை சொல்றாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முதல்ல அவங்கள மன்னிக்கணும். நம்மளுடைய சக்தியால மன்னிக்க முடியாது. அப்போ யாருடைய சக்தியில மன்னிக்கணும்? ஆண்டவருடைய சக்தியில மன்னிக்கணும். நமக்கு தேவையான அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சிட்டார் இல்லையா? சிலுவையில அவரை நிறுத்தி சிலுவையில அடிச்ச ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? தந்தையே இவர்களை மன்னி. நல்லா கவனிச்சுக்கோங்க, கிருபை நம்ம அடிக்கடி சொல்றோம். இந்த கிருபைனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த வல்லமை. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த வல்லமை தான் கிருபை. சிலுவையில் அவர் சம்பாதிச்சதான் இந்த கிருபை. அப்போ அந்த சிலுவையினுடைய வல்லமை நமக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால மற்றவர்களை மன்னிக்க முடியும். ஜீசஸ் மன்னிக்கும் போது என்ன பண்றாரு? எல்லாத்தையும் மன்னிக்கிறார் இல்லையா? அந்த பவர் நமக்குள்ள வரணும். அவ என்ன சொல்லணும்? அவருடைய சிலுவையில நீங்க மன்னிச்ச அந்த சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இந்த ஆளை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு 4-5 முறை சொன்னீங்கன்னா உள்ளது ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். என்னது? இவனை போயிட்டு நம்ம எதுக்கு மன்னிக்கணும்? எல்லாம் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பிடிக்காது, வெறுப்பா இருக்கும். ஆனா தொடர்ந்து சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆளை நான் மன்னிக்கிறேன். கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அன்பு என்ன ஆகும்? வெளியில வரும். தேவ அன்பை வெளியில கொண்டு வரதுக்கு இது ஒரு மெத்தட். இப்போ ஒரு டேப் ஓப்பன் ஆகி நல்லா வந்துட்டே இருக்குது. ஆவியின் அபிஷேகம் நிரம்பும்போது என்ன ஆகுது? நல்லா ஃபுல் டேப் ஓப்பன் மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் மேல ஒரு மன வருத்தம் வரும்போது இந்த டேப் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். நான் க்ளோஸ் ஆக போறது என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமைனா வந்து இவரை மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது டேப் மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தான் நடக்குது. அதை விட்டுட்டு அவர் என்ன செஞ்சார்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆசீர்வாதம், அந்த ஆவியின் அபிஷேகம் குறைஞ்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்திலிருந்து வெளியே வர அன்பு அப்படின்னு நின்று போயிடும். அதனால என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவரை நான் மன்னிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வர மன்னிக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? உன்னுடைய பகைவனை அன்பு செய் இல்லையா? துரோகம் பண்ணவனும் மன்னிக்க சொல்றாரு. அடுத்தது பகைவனை அன்பு செய்ய சொல்றாரு. அன்பு செய்யறதுக்கு ஈஸியா? கஷ்டம். சில ஆளுங்கள்லாம் அன்பு செய்யறது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை நான் அன்பு செய்கிறேன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அன்பு ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிக்கும் போது
டேப் க்ளோஸ் ஆகாது. அன்பு செய்கிறேன்னு சொல்லும்போது டேப்பு தண்ணி வர ஆரம்பிக்கும். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் போது வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். 3 காரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவரை நான் மன்னிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரை அன்பு செய்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், நல்ல உடல் நலத்தை கொடுங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளே நம்முடைய சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, ஆசீர்வதிங்க, நல்லவே உண்மையில ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்போம். இது 3 செய்யும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கிற தேவ அன்பு ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். ஓகேங்களா? யோவான் 4:24 பார்த்தீங்கன்னா அன்பு எப்படி ஊத்தப்பட்டிருக்குது? ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதா இருக்குது. ஆனா யோவான் 7:37 ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமாய் இருப்பவரே என்னிடம் கொண்டுங்கள், நான் உங்களுக்கு உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடுமா? ஆறா பெருக்கெடுத்து ஓடுமா, ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடுமா? படிக்க பார்க்கணும். சரி, பைபிளை கூர்ந்து படிக்கணும், சும்மா படிச்சு படிக்கூடாது. பைபிள் போட்டிருக்கு இல்லையா, ரிசர்ச் பண்ணும்போது எப்படி இது படிப்பீங்க, அப்படி படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு புள்ளிக்கு கூட மீனிங் உண்டு. யோவான் 7:37. ஓகே, இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் வருகட்டும். அவர்கள் உள்ளத்திலிருந்து மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. இங்கிலீஷ்ல ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இருக்கு. ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். வெறும் ஆறு கிடையாது, நிறைய ஆறு. முதல்ல ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் என்னதான் மாறுது? ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடணும். Many rivers of living water will flow from your belly அப்படின்னு இருக்கு. இப்படிதான் கடவுளுடைய அன்பை நம் உள்ளத்திலிருந்து பெருக்குவது. ஏன்னா 3 காரியத்தை செய்வது என்ன ஆகும்? ஒரு கிணறு மாதிரி இருக்கிற தண்ணீர் ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மன்னிக்க வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜீசஸ் மன்னிச்ச மாதிரி நம்மளால மன்னிக்க முடியும். எப்பொழுது இந்த அன்பு ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடுதோ, நீங்க பண்ற மினிஸ்ட்ரி பல லெவல்ல ஆண்டவர் கொண்டு போக முடியும். நிறைய பேர் ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரை என்ன யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? என்ன ஆண்டவரை பயன்படுத்துங்க, ஊழியத்தில் பயன்படுத்திங்க. வெரி குட். 2 பேர் தான் ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு ஜெபிக்கிறீங்களா? 3, 4, 5. கடவுள் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும்னா இந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு ஆறா பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. உள்ளத்தில் இருக்கிற அன்பு ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடிச்சா நீங்க இயேசு கிறிஸ்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, வேற ஏதாவது டவுட்? இல்லைன்னா முடிச்சிடுறேன். அப்புறம் நோ டவுட். எதை தெரிஞ்சுக்கிறது ஆசையா இருக்கா? சிஸ்டர் நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? ஓகே, சிஸ்டர் சொன்னாங்க கடவுள் எதுக்கு படிச்சாருன்னு கேட்டேன். கடவுள் எதுக்கு நம்மளை உருவாக்குனார், எதற்காக நம்மை படித்தார்? ஓகே, அது ஓகே, குட். அது வந்து நம்ம கொடுக்குற டியூட்டி. என்ன வேலை கேட்க படிச்சா நம்முடைய ஃபங்க்ஷன் என்ன இருக்காது, அது நான் சொன்னேன். ஆனால் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆராதிக்கவும் அன்பு. ஆமா, ஆராதிக்கிறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்கு கடவுள் படைச்சார். சின்ன குறிப்பிடத்தில் அப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னாங்க. சரி, கடவுளை ஆராதிக்கிறதுக்கும் அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கும் நம்மளை படைச்சா கடவுள் செல்ஃபிஷ் மாதிரி தெரியுதா தெரியலையா? உடனே முடிவுக்கு வராதீங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கும். இப்போ கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் போது நீ எனக்கு என்ன ஆராதிக்கணும், எனக்கு நன்றி சொல்லணும், அதுக்காக உன்னை படைக்கிறேன்னு படைச்சா கடவுள் செல்ஃபிஷ் மாதிரி தெரியுதா தெரியலையா? இல்லையா? ஹலோ, உங்க பையனை நீங்க பெத்தெடுக்கும் போது நீ எனக்கு வேலை செய்யணும், கடைசி காலத்துல நீ பாதுகாக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது செல்ஃபிஷ்னஸா இல்லையா? மீதி 2 சேர்த்தீங்க இல்லையா? மீதி 2 ஆராதிக்கிறதுக்கும் நன்றி சொல்றதுக்கும். எது சிஸ்டர்? நீங்க நினைக்க கூடாது சிஸ்டர். அவர் அப்படி நினைச்சு படிச்சாருந்தானே நீங்க சொல்றீங்க இல்லையா? கடவுள் எதற்கு நம்மை படைத்தார்னும் போது கடவுளை நாம் ஆராதிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் கடவுள் நம்மளை படைச்சார்.
ஓகே, ஆக்சுவலா கடவுள் யார்? அன்பு இல்லையா? காட் இஸ் லவ். அன்பு என்ன பண்ணும்? அன்பு எதையும் இங்க வச்சுட்டு இருக்காது, இருக்கிறத கொடுக்கும் இல்லையா? அப்போ அவருடைய அன்பை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை கொடுத்தாரு. என்ன மாதிரியே ஒரு 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 மனிதனை உருவாக்கி அவங்ககிட்ட என்னோட அன்பை ஷேர் பண்ணணும்னு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்றதுதான் கடவுள் உண்மையிலே மனிதனை படைக்கிறார். ஆனா அந்த நன்றி, நமக்கு நன்றி உணர்வு இருக்கணும். ஒன்றும் இல்லாம நம்மளை படைச்சார், அதனால அவரை நம்ம அன்பு செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், ஆராதிக்கணும். ஓகேங்களா? சின்ன குடும்பத்துல ஏன் அப்படி போட்டிருக்குன்னா சிஸ்டர், சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. ஓகேங்களா? இப்போ நான் பளிச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு 10 வயசு குழந்தை வந்து கேக்குது, அம்மா பேபி எப்படி வருதுன்னு கேக்குது, என்ன சொல்லுவீங்க? கரெக்ட், அதான் ஒரு ஞானமான பதில் இல்லையா? ஒரு 10 வயசு குழந்தை வந்து பேபி எப்படி வருதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுள் கொடுத்தார். அது பொய்யா தப்பா கரெக்டா? கரெக்ட். அதே ஒரு 25 வயசு பொண்ணு கேக்குது, கல்யாணம் அடுத்த ஆக போகுது, பேபி எப்படி வருதுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுள் கொடுத்தான்னு சொல்லுவீங்களா? வேற ஆன்சர் சொல்லுவீங்க இல்லையா? அதுதான். ஓகேயா? அப்ப சில கொஸ்டின்ஸ் நம்ம டீட்டெயிலா அதுல கொடுக்கல, அது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட். வேற ஏதாவது டவுட்? அதர்வைஸ் வில் க்ளோஸ். சொல்லுங்க சார். பைபிள் இருந்தா போதும், நமக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருந்தா போதும், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வேற எதுவுமே தேவையில்லை. வேற என்ன வேணும்? ஓ ஓகே ஓகே. மனப்பக்குவப்பட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. எதுவுமே தேவையில்லை. கடவுள் கேட்டா எல்லாமே நிறைவேற கொடுத்துருவாரு. அந்த உலகத்துல அதுக்கு ஹாஸ்பிட்டல் வேற எந்த இதுவுமே தேவையில்லையா? ஓகே. சிஸ்டர் என்ன சொல்றாங்க, நம்பிக்கை இருந்து கடவுள் வார்த்தையை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்லையா? என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து வந்து யார்கிட்டயா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னாரா? இல்ல இல்லையா? ஓகே. அப்போ ஆனா மருத்துவர் யாரு உருவாக்குனது? கடவுள் தான் உருவாக்குறாரு. கடவுள் மருத்துவருக்கு யாரு? மருத்துவருக்கு ஞானத்தை கொடுக்கறது யாரு? எது சிஸ்டர்? பெர்க்மன் ஃபாதர் பாட்டு பாடுறீங்க? இல்ல இல்ல, நான் கேட்டது மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? கடவுள் தான். டாக்டர்கிட்ட போறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, செக்அப் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? விசுவாசத்துல பல லெவல் இருக்குது. அந்த ஒரு லெவல் ரீச் பண்ற வரைக்கும் மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க. எடுத்தவொடனே மருந்து ஸ்டாப் பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும். விசுவாசத்தில் நீங்கள் வளர வளர மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாம ஒரு ஸ்டேஜ் வரும்போது மருந்து இல்லாம நிச்சயமா உயிர் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவரா இருந்ததுனால நீ டாக்டர்கிட்ட போன்னு சொல்லலை, அவரும் டாக்டர்கிட்ட போகல, சீடர்களும் டாக்டர்கிட்ட போகல. ஓகே. ஆனா ஒரு சிலர் கொஞ்சம் விசுவாசத்துல குறையும் போது அவங்களுக்கு தேவையான மருந்து புனித பவுலே சொல்றார், ஒரு சில மருந்துகளை ஃபாலோ பண்ண சொல்றார். அதுல டாக்டரை பொறுத்து தப்பு கிடையாது, உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது. நீங்க விசுவாசத்துல வளர்ந்தீங்கன்னா, நான் ஒரு 7-8 வருஷமா டாக்டர் போனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் விசுவாசம் வளர வளர நீங்கள் நோய் உங்களை அணுகாது. நிறைய ஒரு சில போதகர்கள்லாம் வந்து நோய் கிருமியில கையில போட்டால் கிருமி செத்து போகுது, அந்த மாதிரி ஆளுங்களும் உலகத்துல இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்? அவங்களுடைய நம்பிக்கை தான். என்ன சார் மாதிரி பாக்குறீங்க? டைம் முடிஞ்சு போச்சுலாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் நான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வச்சு உள்ள யார் இருக்கிறது? ஜீசஸ். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, நோய் நொடிலாம் ஒன்றும் ஆகலை. இந்த கொரோனா டைம்ல ஊரெல்லாம் சுத்தினா ஒன்றும் ஆகலை. ஒரு அமெரிக்கால ஒரு போதகர் இருந்தார், அவர் ஆப்பிரிக்கால மினிஸ்ட்ரி பண்ணும்போது பழைய எந்த வருஷம் ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொள்ளை நோய். அவர் கொள்ளை நோயெல்லாம் பார்க்கல, நேராக போயிட்டு எல்லாத்தையும் கையை வச்சு ப்ரேயர் பண்ணி ஒவ்வொருத்தராக எழுப்பி விட்டார். அந்த நோய் கிருமிகளை அவர் கையில போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. அவர் சொன்னார், நோய் கிருமி செத்து போனியான்னு. கையில போட்டோன்னா அந்த கிருமியெல்லாம் செத்து போச்சு. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி ஜீசஸ் உள்ள இருக்காரு, ஒன்றும் கிருமி எப்படி வர முடியும்? அவருடைய உடம்பு ஜீசஸ் உடம்பு அந்த அளவுக்கு ஒரு பவர் வெளியில வருது. பிரைஸ் தி லார்ட். அன்னை தெரேசா பற்றி ஒன்று சொல்லட்டுமா? அன்னை தெரேசா பற்றி ஓகே, பிபிசியில ஒரு 1 டே வீடியோ எடுத்தாங்க. மதர் தெரேசா காலையில எந்திரிச்சு, பேர் என்னது சவுண்டு சவுண்டு குறைஞ்சிச்சு நினைக்கிறேன், சவுண்டு கொஞ்சம் சாரி சவுண்ட். ஓகே. அன்னை தெரேசா வந்து பிபிசி நியூஸ்ல 1 டே வீடியோ, அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் வேலைலாம் செய்யறாங்க, யாரை மீட் பண்றாங்க, அவங்களுடைய டெய்லி ரூட்டீன் என்னன்னு செக் பண்றதுக்கு ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போ யூகேல ஒரு பெரிய கூட்டம் வந்திருந்தது அவங்கள வீடியோ பண்றதுக்கு. மதர் தெரேசா ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல தெரியாம.
அவங்க காலையில எழுந்திரிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் செய்யற வேலை நற்கருணை முன்னால ஒரு மணி நேரம் உட்காரணும். இவங்க நற்கருணை ஆராதனை உள்ள வராங்க, பார்த்தா எல்லாம் லைட்டு சவுண்ட் எல்லாம் கேமராமெல்லாம் ரெடி, ஓகே லைட் ஆஃப் ரெடி, பயங்கர சத்தம். இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. உங்களே அங்கே விட்டது, நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்தீங்க, இந்த கூச்செல்லாம் இங்கே போடுறது, ஸ்டாப், நோ சவுண்ட் அப்படின்னு. சரி எல்லாம் குவாய்ட் அப்படின்னு. அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிருந்தாங்க. அவனுக்கு கோவம் வந்துச்சு. அந்த லைட் ஆஃப் பண்ணி எப்படி ஷூட்டிங் பண்ண முடியும், லைட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணி சொல்லி அவங்க கூட அட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வந்ததுல ஹெட்டாக இருந்தவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்க ஹெட் ஆஃபீஸ் யூகேக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ரொம்ப அடாவடி பண்ணுறாங்க, லைட்டு போடக்கூடாதுன்றாங்க, சத்தம் போடக்கூடாது, ஓகே லைட் இல்லாமல் எப்படி நான் ஷூட்டிங் பண்ணுறது. அப்போ அவங்க டைரக்டர் சொன்னார், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி செய்யும். சரின்னு என்ன பண்ணாங்க, சவுண்ட் வரக்கூடாதுன்னு ஒரு வாரத்தில் அந்த கம்ப்ளீட் நற்கரை அந்த இதெல்லாம் பாதியில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டாங்க. அடுத்த நாள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க உள்ள வராங்க, இவங்கள லைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சாங்க, லைட் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ இந்த அளவுக்கு பயங்கரம் கோவம் வருது, லைட் இல்லாமல் எடுத்த ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றாரு யூகே, அந்த மாதிரி லைட் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் அங்கிருந்து சொல்றாரு, அவங்க சொல்ற மாதிரியே செய் அப்படின்னு. இவருக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் கடைசி நாள் அடுத்த நாள் வராங்க, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் சும்மா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போய் உட்காந்துட்டாரு, ஆனால் ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி. கடைசியில் இவர் போயிட்டு ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தா மதர் தெரேசா உள்ள வரும்போது ரூம் ரைட்டா. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை கட்டி நிறுத்த முடியுமா? அது வரைக்கும் நம்ம மேல கோபமா இருந்தவருக்கு ஒன்றும் புரியல. போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது வரைக்கும் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணாரு, ரொம்ப மரியாதையா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், நீங்க வரும்போது எப்படி ரூம் லைட் ஆகுது, உள்ள லைட் இருந்தா வெளியே லைட் வரல, கோபம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படி வாழ்ந்தா அப்படி வரும், நம்மளும் வாழணும் இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கையில நம்ம அப்படி இருந்தோம்னா, அவங்க எத்தனை பேரும் தொட்டு கழுவுனாங்க, அவங்களுக்கு நோய் வந்துதான். எத்தனையோ மக்களுக்கு வெறும் கையில புழுவெல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணாங்கன்னு நம்ம படிக்கணும். அவங்களுக்கு ஏன் நோய் வரல? நம்பிக்கை தான். கடவுள் மேல் உள்ள அன்பு, நம்பிக்கை, நோய் அவங்கள தொட முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நோயை எதிர்க்கிற சக்தி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. பாவத்தை எதிர்க்கிற சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. சக்தி இங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உள்ள எல்லா வல்லமையும் இருக்கு. உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுதோ, உங்கள் உள்ளத்திலிருந்து எந்த அளவுக்கு அன்பு வெளியில வருதோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட எதுவும் நெருங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, எஸ் பிரதர். இந்த 2 நாட்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சீர்படுத்தியிருக்கிறார். அவருடைய பெருமன்றம் பண்ணுறதுனாலதான் பேசுறேன். ப்ரீச் படிச்சுன்னா பேசியிருக்கேன். சொல்லியிருக்காரு, நான் வகுப்பு எடுத்தேன். அதனால ஒரு கேள்வி கேட்டார், நான் கொஞ்சம் ரப்பா போச்சு. ஆனால் சில உண்மைகள் இருந்தது. நான் அங்கே போய் உட்கார்ந்து சொல்லிக்கும் போது நீங்க சொன்னதில் உண்மைகள் இருந்தது, அதனால எனக்கு நான் திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு வெறும் ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, யாருமே நிறைவுள்ளவங்க கிடையாது இல்லையா? கடவுள் ஒருவரே நிறைவானவர். நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை கற்றுக்கொள்றோம். சில நேரத்தில் உடனே கற்றுக்கிறோம், சில நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கிறோம். அதனால நல்ல விஷயம் யார்கிட்ட தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சகோதரர் ஒரு சில வார்த்தைங்க சொன்னாங்க, நான் இருந்த ஃப்ளோவில் அது எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் என்னுடைய சகோதரன் வந்து சொன்னாங்க, ஓகே சாத்தான் அடிக்கடி சொல்ல வேண்டாம், சரி ஓகே கரெக்ட், நிறைய பேருக்கு இரிட்டேஷன் வரும், வில் ஸ்டாப் இட் சொல்லி. தேங்க்யூ பிரதர் அருண். ஓகேங்களா, எவ்ரிடே வி ஆர் லேர்னிங். ஸோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்து எத்தனை நாளும். அதனால கருத்து வேறுபாடுகள் வர செய்யும். அதுக்கப்புறம் எஸ் ஓகே, நான் என்ன சொல்றேன் சார், அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஓகே எந்த ஆங்கிள் நீங்க சொன்னீங்க, எந்த ஆங்கிள் நான் சொன்ன, பேசி ஒரு கிளியர் பண்ணி ஆச்சுன்னா முடிஞ்சு போகுது. சகோதரர் ஓப்பனா கேட்டதுனால அதெல்லாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. அவர் கேட்கலன்னா அவரும் மனசு கஷ்டமா இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சிருக்காரு இல்லையா? பிரைஸ் தி லார்ட்,
கடவுளுக்கு நன்றி. ஓப்பனாக கேட்டதற்காக நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட். கண்களை மூடி ஒரு ஜெபம் சொல்லி முடிக்கலாமா? கண்களை மூடி எல்லாம் எழுந்து. ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக 2 நாட்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையில் வாஞ்சியாய் இருக்கிற இந்த சகோதரிகள் மத்தியிலே இறை வார்த்தை பகிரக்கூடிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை விட வயதில் மூத்த, அனுபவத்தில் மூத்த, இறை வார்த்தை அதிகம் தெரிந்த எத்தனையோ சகோதரிகள் மத்தியில் இதோ என்னை அழைத்து வந்தீர். புனித பவுல் சொல்வது போல, நான் அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மத்தியிலே வந்தேன், இருந்தாலும் பரிசுத்தாவின் வல்லமையோடு இறை வார்த்தையை நான் அறிவித்தேன் என்பது போல, நான் பரிசுத்தாவின் துணையோடு இறை வார்த்தையை அறிவிக்க நீர் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 மேறி பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் ஊன்றப்படுவதற்காக நன்றி. ஆவியானவரே, நீ நிரப்பும். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். இதை பகைவன் தீண்டாதபடி இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ மை லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. I seal this fruit according to John 15:16 in the name of Jesus. Amen. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். Amen. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பழைய உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதால் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு கொடுத்தார். எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமே, தீமையிலிருந்து ரட்சியும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, புனித மரியே தாயே, ஆவியானவரே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. நன்றி. இப்போ டீ டைம் சரியா? நீங்க டீ சாப்பிட்டு எல்லாம் கேட்டு எல்லாம் தெளிவாயிட்டீங்களா? சரியா? நேரம் போட்டு ஒரே ஆளுங்க இருக்காதீங்க. சந்தையை டீ டைம் ஸ்டார்ட் பண்ணி டீ சாப்பிட்டு ஜாப் பண்ணதான் டீ குடிச்சிட்டு எல்லாத்தையும் கிளீனா எடுத்துருக்காங்க. உள்ளுக்கு போயிட்டு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. கரெக்டா